கண்டிப்பா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவரோட கிருபை நல்லா எனக்கு இங்க இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆமென். யாருக்கும் உற்சாகமே இல்லையே? அழைக்கப்பட்டது அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர். ஆமென். எல்லாம் உற்சாகமா பண்ணலாமா? ஏன்னா ஒரு அதிசயம் நடத்தி வந்திருக்க. அடுத்த பாடலாக வானத்திலும் இந்த பூமியில. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் கைகள் போடும். எல்லா செய்வினை கட்டுகள் ஒழியும். அவர் நாமத்தில் வேலைகள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் ஒழியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். உண்மையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். உண்மையானாலும் நன்மையாய் மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் அவர் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் அவர் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சபையில ஒரு ராஜா வந்து என்ன பண்றாரு, வேட்டையாட போறாரு காட்டுக்கு. அவங்க கூட சோல்ஜர்ஸ் கூட கூட்டிட்டு போறாரு. அப்ப அவருக்கு ஒரு பையன் என்ன பண்றான், கல் எடுத்து அவனுக்கு மாங்காய் சாசனம் போட்டு இருக்க மரத்துல கல் எடுத்து அடிக்கிறான். அடிச்சது அந்த ராஜா வந்தப்போ அந்த ராஜா நெத்தியில அந்த கல் பட்டுது. உடனே ராஜா கூட சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்க, அந்த
ராஜா மேலே கல்லு பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ண வராங்க. உடனே என்ன பண்ண ராஜா என்ன சொல்றாரு, இல்ல நீங்க அவனை இது பண்ணாதீங்க, அவனை விட்டுருங்கன்னு சொல்லி அவனுக்கு பரிசு எல்லாம் கொடுக்குறாரு. அப்ப கூட அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, உங்களை அடிச்சிருக்கா, நீங்க ஏன் பரிசு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த ராஜா சொல்றாரா, கல்லடிப்பட்ட அந்த மரமே கண்ணியை கொடுக்குறப்ப அந்த நாட்டை ஆடுற ராஜா நான் எப்படி அவனை இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது போல தான் தேவன், நம்ம எத்தனை தடவை அவரை கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் அவர் என்ன பண்றாரு, நம்ம பிள்ளை எப்படிதான் நம்மளுக்காக பரிந்து பேசிட்டு இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம எல்லாம் உற்சாகமா பண்ணலாமா? என் நம்பிக்கையை எல்லாம் தெரிஞ்ச பாடலாம் உற்சாகம் உற்சாகமா பாடுங்க. அப்பதான் ஆண்டவர் இறங்கி வருவார் இல்லையா? கண்டிப்பா உற்சாகமா பாடணும். கண்டிப்பா இங்க இப்போ வரப்போறாரு பரிசுத்த ஆவியானவர். நாங்க பிரேயர் பண்ணிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பா உற்சாகமா எல்லாருமே பாட்டு பாடணும். உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து
உயர்த்தி வச்சிருங்க. எத்தனை பேர் மண்ணுக்கு முன்னாடி அநேகத்தை தலை குனிச்சு போயிருக்கோம். ஆனா தேவன் ஒரு நாள் நம்ம யாருடைய வெட்கப்படுத்த விடல. நம்ம பிள்ளைகளை நினைச்சு பார்த்தா நம்ம இன்னைக்கு நிக்கிறத விட இருப்பதா ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிருக்காரு, மனுஷங்க முன்னாடி வெட்கப்பட்டதே இல்லை. எல்லாம் நம்ம பிரிச்சு பாடலாமா? எல்லாமே உட்காந்துட்டு எப்படி பாடலாமா? எல்லாம் உற்சாகமா பாடலாமா? போயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவே. என்று போயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவே. பாடுவோம் சன்னா ஓ சன்னா ஓ சன்னா, என்று ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா. பாடுவோம் சன்னா ஓ சன்னா ஓ சன்னா, என்று ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா. சத்துருவை மிதிப்பார், சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவார், எதிரி அடங்குவார். இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மிதிப்பார், சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவார், எதிரி அடங்குவார். இயேசுவே ஜெயிப்பார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டி துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவே. கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், சாவல்களை முறிப்பார், சாவல்களை முறிப்பார். வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார். புது பலன் தருவார், புது பலன் தருவார். கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், சாவல்களை முறிப்பார், சாவல்களை முறிப்பார். வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார். புது பலன் தருவார், புது பலன் தருவார். கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவே. பாடுவோம் சன்னா ஓ சன்னா ஓ சன்னா, என்றும் ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா. பாடுவோம் சன்னா ஓ சன்னா ஓ சன்னா, என்றும் ஓ சன்னா ஓ சன்னா ஓ சன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ஆமென். நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிக்க வந்திருக்கோம். யாருமே மௌனமா இருக்கவில்லை. எல்லாம் உற்சாகமா பாட்டு பாடலாமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டிங்க பாடலாம். மறுபடியும் நாங்க இந்த பாட்டு லைனா சொல்றேன், இது கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. சத்துருவை மிதிப்பார், சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவார், எதிரி அடங்குவார். இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மிதிப்பார், சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவார், எதிரி அடங்குவார். இயேசுவே ஜெயிப்பார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார்,
கொஞ்ச நேரம் அவரை நீங்க துதித்து கொண்டிருக்காங்க. இந்த மத்தியில் அசைவாடி இருக்கிறார். கொஞ்ச நேரம் அவரை நீங்க துதித்து கொண்டிருக்காங்க. நோக்கி கூப்பிடு. அறியாமல் விட்டாலும் பெரிய காரியங்களை கடவுளுக்கு கேட்கணும்னு சொன்ன தேவன் மத்தியில் அசைவாடி கொடுக்க கொஞ்ச நேரம் எல்லாம் துதித்து கொண்டிருக்க சோதனைகளை ஏறெடுக்க அப்படியே ரட்சாடி கேட்க தகப்படி அப்பா அவருடைய பிரசனை கற்றாத நாம சுற்றப்படுத்த தகப்படி யாரும் மௌனமாக இருக்காதீங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் துதித்து கொண்டிருக்க வாசம் செய்கிற தேவன் யாரும் மௌனமாக இருக்கிறவங்க வாய் கொஞ்ச நேரம் நீங்க இறங்கி வாங்க. இறங்கி வாங்க. உங்க பிரசனத்தை நாங்கள் தகப்படி அப்பா அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல்லாம் நீங்க நிரப்புங்க தகப்படி மகிமை ராஜாவே இந்த இறங்கி வாங்க ராஜா. அப்பா நம்மளுடைய அசைவாடை உணர்வு தகப்படி உங்களை நாளை நீங்க நிரப்புங்க ராஜா. அப்பா நீங்க திரும்ப நாளை நீங்க நிரப்புங்க தகப்படி அப்பா நன்மை இல்லை ராஜா. இந்த உலகத்தில் நம்ம வாயை தகப்படி உங்களுடைய அன்பை எப்படி மாறாதனா இருக்கிற ராஜா. இசப்பா எங்களுக்கு எல்லா கிருபைகளை இறக்கி பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீங்க ராஜா. அப்பா நாங்க சோர்ந்து போகும்போது ராஜா நீங்க எங்களுக்கு கிடையாது சாதனை சொல்ல யாரும் மௌனமாக இருக்காங்க. கொஞ்ச நேரம் அமைதி வர அப்படியே ராஜா நீங்க இறங்கி வாங்க தகப்படி அப்பா நாளாக இருந்து பிரச்சனைகளுக்கு அதுக்கு நாங்கள் சுற்றப்படுத்த தகப்படி அப்பா நீங்க இறங்கி வாங்க தகப்படி அப்பா நீங்க நிரப்புங்க ராஜா. அப்பா நீங்க நிரப்புங்க தகப்படி அப்பா உங்க ஆயுதத்தை வாய்ச்சி அதை நிரப்புங்க வாழாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. வாழாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்குவே,
அப்பா எங்கே 2 3 பேர் ஜெபிக்கும் வசனமே சொன்ன தேவன் தகப்பனே நீங்க மத்தியில கடவுள் ஆசீர்வதிச்சா இசப்பா இப்போ பிரசன்னத்தை நாங்க உணரணும் தகப்பனே நாங்க வந்து வெறுமையாய் போகக்கூடாது ராஜா உடைய பிரசன்னத்தை நாங்க பெற்றுக்கொண்டு செல்லணும் தகப்பனே அப்பா நம்மை கேட்டு ஒரு நாளை கிருபை பண்ணி தகப்பனே அப்பா நீங்க மத்தியில கடவுள் தகப்பனே போகிற வசனத்தை நாங்க விசில் நிரப்புங்க தகப்பனே அப்பா எல்லாம் கலஞ்சிட்டு சொல்லாம எல்லாம் நீங்க எடுத்து போடுங்க தகப்பனே அப்பா உடைய கிருபையால நீங்க நிரப்புங்க தகப்பனே அந்த பிரசன்னத்தால நிரப்புங்க ராஜா அப்பா உடைய பிரசன்னம் தரிசனம் ஆசீர்வாதம் தகப்பனே அப்பா எல்லாம் தகப்பனே ராஜா நம்ம சுத்திக்கிற தகப்பனே அப்பா நீங்க ஒரு விசில் நிரப்புங்க தகப்பனே யார் மௌனமா இருக்காதீங்க கொஞ்ச நேரம் நீங்க அவங்க பேசிக்கிட்டு யார் மௌனமா இருக்க எல்லாம் சீக்கிரமா ஏறி கொஞ்ச நேரம் நீங்க கொஞ்ச நேரம் நீங்க அதில நாள தேவனா இருக்கிறார் அந்த பிரசன்னத்தால நிரப்புங்க அந்த யாரை இயேசுவே
Praise God. எல்லாம் கண்களையும் மூடுவோம். Let's all close our eyes for a moment. Heavenly Father, we praise you and thank you for this wonderful day. Thank you, Lord, and praising you for the 30 years you've been with us. Thank you, Lord, for the way that you mentored and discipled people. And you raised up leaders, not only here, also in Bombay and different parts of India. And thank you, Lord, for the way and ways that your hand is heavy upon this team. ஆண்டவரே, உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 7 சாயங்கால வரையிலும் உங்கள் நன்றியோடு துதித்து சோத்தரிக்கிறோம். தொடக்கம் முதல் கடைசி வரை ஆவியானவர் தாமே வழிநடத்தபடியாக சொல்லிக்கிறோம். விசேஷமாக ஆராதனை பகுதியை ஆசீர்வாதத்திற்காக நன்றியும் துதிக்க, உங்களை ஆராதிக்க, தேவ பிரசன்னத்தில் மகிழ்ந்து கழிகூட தேவ கொடுத்த கிருபைக்காக ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதி உள்ள பகுதியை கர்த்தர் பொறுப்பெடுக்கக்கூடிய செபிக்கிறோம். விசேஷமாக அதுவே குருதேசிலிருந்து அனைத்து வந்த தேவ மனுஷனை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தக்கூடியாக செபிக்கிறோம். இன்னும் பல இடங்களிலிருந்து தேவ மனுஷன் வந்திருக்கார். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகத்து நாளுக்கு இந்த 30 வருடங்கள் கர்த்தர் கண்மணி போல கரம் பிடித்து நடக்கிற கிருபைக்காக விசேஷமாக இந்த நாளை ஆண்டவரை ஆசீர்வதித்து கொடுக்கக்கூடியாக ஜெபிக்கிறோம். அந்த ஒருவரும் ஆசீர்வதிக்கக்கூடியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக தொடக்கம் முதல் கடைசி வரை தேவ ஆவியானவர் தாமே இந்த ஆராதனை நடத்தி கொடுக்கக்கூடியாக ஜெபிக்கிறோம். நானும் மகிமைப்பட்டோம். துதிக்கிற மகிமெல்லாம் நமக்கு மட்டுமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். பிதாவே. Hallelujah. Hallelujah. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இது ஒரு செலிப்ரேஷன் 30 years anniversary. எங்கள் அப்பா இருக்கிற விக்டோரிச் ஆரம்பித்த காலம் 1995 எங்கள் அப்பா வந்து லண்டன்லேருந்து வந்து அது நிறைய பேர் சாட்சி தெரியும் எங்கள் அப்பாவுக்கு பற்றி. அவர் ட்ரக் அடிக்காக இருந்து ஆல்கஹாலிக்காக இருந்து இந்த விக்டோரிச் இதே விக்டோரிச் லண்டனில் ஒரு பிஸ்னஸுக்காக இங்கேருந்து போனது, உழைப்புக்காக இங்கேருந்து போகும்போது அங்கே ஒரு தெருவில் ஒரு பெரிய ஒரு பைப்பில் அதுதான் அவரோட வீடாக இருந்தது. அங்கே ராட் கிளாகோஸ்ன்ற ஒரு மாஃபியாவிலேருந்து வெளியே வந்த ஒரு ஆள், அவர் மூலமாக தேவனை திருப்பி அறியப்பட்டு இந்த ஹோமில் மறுவாழ்வில் சேர்ந்து திரும்பி ஆண்டவரை நம்ம இந்தியாவுக்கு பார்சல் பண்ணி திருப்பி கொண்டு வந்தார். அவன் கொண்டு வந்தது ஒரு ஊழியக்காரனா ஆர்டர் இங்கே எடுத்து வந்தார். நான் 2 மாதம் கை குழந்தை. எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு 2 மாதம் கை குழந்தையில 5 வயசுல தான் வந்தார். ஒரு அப்பாவா இருந்ததை விட எங்கள் அப்பா ஒரு ஊழியக்காரனாக இருந்தார். அதிகமாக தான் அதுதான் அவர் இருந்த காலம் கூட 8 வருஷம் தான். என்னோட வாழ்க்கையில் ஒரு 8 வருஷம் தான் எங்கள் அப்பா என் கூட இருந்தார். அப்புறம் 2003 இல்லை அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா எடுத்து டேக் ஓவர் பண்ணி ஒரு 18 இயர்ஸ் பெரிய ஒரு காரியம். ஒரு சிங்கிள் லேடியாக சென்னையில் 4 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு, அப்போது அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அப்படியே நடத்தி கொண்டு ஆண்டு வந்தார். அது கரெக்டான நேரத்தில் தான் ஆண்டு என்னை அழைத்தார் ஊழியத்தில். எனக்கு இந்த புல்பிட்ஸில் இருக்கிற சம்மந்தமே இல்லை. நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இதில் ஹோட்டல் ஐடிசி கிராண்ட் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே ஹோட்டலாக இது பண்ணிட்டு அந்த மாதிரி இதுதான் என் லைஃப் அப்படின்னு மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் இல்லை அப்படி சுச்சுவேஷனில் ஆண்டை திருப்பி எங்கே போனேன், இங்கே தான் கொண்டு வந்தேன். இங்கே தான் ஆரம்பித்தாலும் இங்கே தான் வரும்ன்ற மாதிரி ஆண்டு இந்த ஊழியத்தை கொடுத்து தொடர்ந்து எங்கள் அம்மா மனிதனுக்கு பிறகு திரும்பி ஆண்டு ஊழியத்தை எடுத்து நடத்த முடியாத திரும்பி செய்தார். இந்த வேலையில் எல்லாரும் வெல்கம் பண்ண விரும்புகிறேன். மற்ற ஒவ்வொருத்தையும் நான் ஏசி வரவேற்க வசதி ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் நான் வரவேற்கிறேன். என்னோட எனக்கு விருப்பமானவர்களை நான் அழைத்தேன். அதாவது ரொம்ப முக்கியமான என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு பங்கு அவளுக்கு உண்டு. இப்போ ரீசெண்டாக பழகினராக இருக்கட்டும், எங்கள் அப்பா காலங்களிலிருந்து பழகினராக இருக்கட்டும், அவங்க தான் ரொம்ப பெரிய மாதிரி இருக்காரு. சிறு சிறு ஆட்கள் தான் நான் இன்வைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் போலாட்டலி எல்லாரும் நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த இவங்களோட என்னோடு சேர்ந்து எங்கள் சபையோடு சேர்ந்து இந்த நாளை நீங்கள் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கீங்க. நான் ரொம்ப மாற்றி வரவேற்கிறேன். காட் பிளஸ் யூ. எத்தனை காரியங்களில் ஓடு இருங்க, தேவையில் இருங்க. நான் பெரிய காரியம் செய்வான்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. பேசுவோம்.
சபையோட ஆனுவல் ரிப்போர்ட்டை சிஸ்டர் தேவி பிரசன்ட் பண்ணுவாங்க. கரங்களை தட்டி அழைக்கலாமா? அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன சவுண்டே வரல? சரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 8/10/2025 ஆண்டு அறிக்கை. பழைய வாழைமா நகரில் எங்களுடைய சபை அமைந்துள்ளது. கடந்த 29 ஆண்டுகளாக கர்த்தருடைய கிருபையினால் சபையை நடத்தி வருகிறோம். இந்த 30வது ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விக்டரி அவுட்ரீச் சபை 1995 போதகர் டோனி ரசல் அவர்களால் சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டது. போதகர் டோனி ரசல் அவரது மனைவி உமா ரசல் இருவரும் சேர்ந்து இந்த சபையை நடத்தி வந்தார்கள். 2003 போதகர் டோனி ரசல் மறைவிற்கு பிறகு போதகர் அம்மா உமா ரசல் அவர்களால் விக்டரி அவுட்ரீச் சபை நடத்தப்பட்டு வந்தது. பிறகு 2020 பாஸ்டர் அம்மா உமா ரசல் மறைவிற்கு பிறகு அவர்களுடைய மகன் எங்கள் சபை போதகர் ரூபன் ஜேம்ஸ் ரசல் அவர்களால் 2021 முதல் இன்று வரை கர்த்தருடைய கிருபையினால் நடத்தப்பட்டு வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினால் 29 வருடங்கள் ஊழியங்களை வில்லிவாக்கம், KM கார்டன், YWCU, பழைய வாழைமா நகர் ஆகிய 4 இடங்களில் நடத்தி வர தேவன் கிருபை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 30வது ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்க தேவன் கிருபை செய்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எங்க சபையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு ஆராதனை நடைபெறுகிறது. காலை ஆராதனை முடிந்தவுடன் வாலிபர் ஐக்கியம் நடைபெறுகிறது. இதில் சபையில் உள்ள அனைத்து வாலிபர் பிள்ளைகளும் கலந்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து வருகிறார்கள். அவர்கள் வெளியே சென்று அவுட்ரீச் ஊழியமும் செய்கிறார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு சிறுவர் ஊழியம் நடைபெறுகிறது. இதில் அநேக பிள்ளைகள் வருகிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அனைவரும் கர்த்தருடைய வார்த்தையில் வளர்ந்து வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் பெண்கள் ஐக்கியம் சபையில் நடைபெறுகிறது. 2 இடங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் அனைவரும் கர்த்தருடைய வார்த்தையில் வளர்ந்து வருகிறார்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் போதகர் ரூபன் ஜேம்ஸ் ரசல் அவர்களால் பைபிள் ஸ்டடி நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்று சபையில் உள்ள விசுவாசிகளின் வீடுகளில் ஜெப கூட்டமும் நடைபெறுகிறது. இதில் கர்த்தரை அறியாத ஜனங்களும் கலந்து கொள்ளுகிறார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சபையில் உள்ள விசுவாசிகளின் குடும்பங்களை சந்தித்து ஜெபித்து விசாரித்து வருகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை உபவாச கூட்டமும் சபையில் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் ஏறெடுக்கின்ற ஜெபங்களுக்கு தேவன் பதில் அளித்து நன்மை செய்து வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2021 எங்கள் விக்டரி அவுட்ரீச் சபை எதிர்ப்பாளர்களால் சபை அடித்து நொறுக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் கடந்த 3 வருடங்களாக சபை இல்லாமல் விசுவாசிகளின் வீடுகளிலும் வீட்டு மாடிகளிலும் எங்கள் போதகர் ரூபன் ஜேம்ஸ் ரசல் அவர்களால் சபை ஊழியங்களை நடத்தி வர தேவன் கிருபை செய்தார். 2024
24ஆம் ஆண்டில் தேவன் ஒரு புதிய சபையை எங்களுக்கு கொடுத்து அவரை ஆராதிக்க உதவி செய்தார். இந்த 29 ஆண்டுகள் முடிந்து 30வது ஆண்டிற்குள் எங்களை அழைத்து வந்த தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். ஆமென். இப்போ வந்து சண்டே ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. சண்டே ஸ்கூல் ஏன் ஸ்பெஷல்னா நம்மளுடைய ஊழியமே எதில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா சண்டே ஸ்கூல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் சண்டே ஸ்கூல் தான் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் சபையா வந்து இப்போ 30 வருஷம் நம்ம இங்க நிற்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு அலையிலையா சொல்லலாமா? இப்போ சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமை பற்றி பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது. சங்கீதம் 8:22ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணியது என்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரியா கூட இந்த வார்த்தையின்படி நம்ம சபையில இருக்கிற குழந்தைகள் பாலகர் வாயினால் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஊழியமே எழும்பும். ஆமென். இப்போ அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி அழைக்கலாமா?
year just to find out you're